சுவாமி பார்த்தார், குழந்தை அழுவுதான், பசிக்கும். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும். உமையம்மையை அழைத்தார், குழந்தைக்கு பால் கொடுக்க சொன்னார். உமையம்மை தம்முடைய தாய்பாலை ஞானசம்பந்தருக்கு கொடுத்தார். உமையம்மை தாய்பாலை முருகப்பெருமானுக்கு கொடுத்தார். அடுத்து ஞானசம்பந்தருக்கு கொடுத்தார். இந்த தாய்பால ஞானசம்பந்தருக்கு எப்படி கொடுக்கிறா அம்மா அப்படின்னா, பொற்கிண்ணத்துல கொடுக்கிறார். பொற்கிண்ணத்துல கொடுக்கிறார். இந்த ஞான பால் எதை கடந்தார் அப்படின்னா, இந்த பாலை அப்படியே சாப்பிட முடியாது. 3 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு இந்த பால்ல சுவை ஊட்டுவதற்காக உமையம்மை என்ன செய்தாலாம், தமிழையும் சைவத்தையும் பாலில் கலந்து குழந்தைக்கு கொடுத்தார். தமிழையும் சைவத்தையும் பாலிலே கலந்து குழந்தைக்கு கொடுத்தாராம். ஞானசம்பந்தர் தன்னை தானே தமிழாகரன் என்று சூட்டிக் கொள்கிறார். ஞானசம்பந்தர் தம்மை தமிழாகரன் என்றார். அந்த குழந்தைக்கு அந்த பாலை கொடுத்தார். அந்த குழந்தை அந்த பாலை அம்மையே ஊட்டி விடுறார். பால் நினைத்து ஊட்டும் தாயினும் சால சிறந்து மணிவாசக பெருமான் பாடுவார். அது போல அம்மை குழந்தையினுடைய பசி, அந்த அழுகையை நிறுத்த